புதிய நாளிலே इस नए दिन में भी ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் நன்றி செலுத்தி தேவனோடு கூட நாம் ஆராதித்து நெருங்கி வருகிறோம். प्रतिदिन हम परमेश्वर को धन्यवाद के बलिदान चढ़ाते हुए हम उनके निकट आता है. தேவ சமூகத்திலே நாம் நெருங்கி வருகிறோம். प्रभु के उपस्थिति में हम उनके समीप आता है. எப்போதெல்லாம் அவரை நாம் தொழுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் சமீபமாக இருக்கிறார். अगर जब हम उनको आराधना करता है तब परमेश्वर हमारे लिए समीप आता है. இந்த நாட்களில் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். इन दिनों में हम वैसे उनके समीप होता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु के नाम की महिमा. இந்த 25 நாள் இந்த ஜூன் மாதத்திலே கடந்து 26வது நாளை நாம் வந்திருக்கிறோம். इस जून महीने में 25 दिन को पार करते हुए ये 26वां दिन में हम आए हैं. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கு. நீதிமானத்திலே ஓடி வந்து சுகமாய் தங்கத்தக்கதாக இருக்கிறது. परमेश्वर का नाम दृढ़ गढ़ है. धर्मी व्यक्ति उस पर आकर ठिकाना पाता है. அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் எங்களுக்கு இல்லை. आपके नाम के अलावा हमें और दूसरा नाम नहीं. வேற ஒன்றும் நமக்கு தெரியாது. कुछ भी हमें मालूम नहीं पड़ता. வேற ஒன்றும் இந்த உலகத்துல இல்லை. अब इस दुनिया पर कुछ नहीं. நமக்கு கிரிப்ப பிடிக்கிறதற்கு हम लवलिन से पकड़ने के लिए उसी नाम है. திருடுசே கிரிப்ப பிடிக்கிறதுக்கு அந்த நாமம் தான் இருக்கு. हम वैसे लिफ्ट करने के लिए उसी नाम है हमें. அத பிடிச்சாதான் நம்ம அடுத்தது ஏற முடியும். वैसे हम लवलिन करने में आगे आगे चढ़ सकता है. அடுத்தது நம்ம ஏறணும்னா अगर हम आगे चलने के लिए அடுத்த படிகள்ல ஏறி போன்னு और சொல்றோம். दूसरे सीढ़ी पर हम चढ़कर जाने के लिए அதற்கு அவருடைய நாமத்தை பிடித்து தான் ஏற முடியும். उसी का नाम को हम लिपट से पकड़ना. அவருடைய நாமத்தினுடைய வல்லமையும் மகத்துவத்தின் கிரியையும் தான் நம்முடைய வேத புத்தகத்துல பார்த்து और கொண்டிருக்கிறோம். उनके नाम की सामर्थ्य महिमा और कामों के हम इस शास्त्र पर देखता है. அதுதான் அனந்தனம் தேவனுடைய வார்த்தையை நோக்கி நாம் பார்க்கிறோம். इसलिए हम प्रतिदिन परमेश्वर को वचन को अध्ययन करता है. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு प्रभु की ஸ்தோத்திரம். नाम की महिमा. இந்த நாளை கூட நமக்கு தேவை ஒரு மாற்று திறன் நமக்கு தேவைப்படுகிறது. इन दिनों में हमें एक बदलावट उल्टा जरूरत है. அதாவது கன்வர்ஷன் ஸ்கில்ஸ், அதாவது நேர்மறையான ஒரு திறன் தேவைப்படுகிறது. एक उल्टा நேர்மாறான திறன் उल्टा बल हमारा जरूरत है. கன்வர்ஷன் ஸ்கில்ஸ், அதாவது நமக்கு தேவை ஒரு இந்த நாட்கள தேவை கன்வர்ஷன் ஸ்கில்ஸ், அதாவது நேர்மாறான ஒரு திறன் தேவைப்படுகிறது. इन दिनों में हमारा जरूरत है कि उल्टा बल हमें चाहिए. உலகம் மாறி போய் கொண்டு இருக்கிறது. क्योंकि इस दुनिया उल्टे जाता है. நாம் தேவனோடு சேர்ந்து கொண்டு हम परमेश्वर के मेल मिलाप होकर நேராக, அதாவது நேர்மாறான திறனாக நாம் செயல்பட வேண்டும். हमारा ये बल उल्टा बल होना है. வித்தியாசமான காலங்களாக இருக்கிறது. ये विचित्र समय है. ஆகவே கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் நாம் இந்த நாட்களிலே தேடி கண்டுபிடிக்கக்கூடிய காலங்கள். आमीन. इसलिए इस उल्टा बल को हम इन दिनों में ढूंढ कर पाना है. கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் ஆங்கிலத்திலே நேர்மாறான ஒரு திறனை கண்டுபிடிக்கிறது. अंग्रेजी में कन्वर्सन स्किल्स मतलब उल्टा एक बल को हम पाना है. அதாவது நிச்சயமாக மாறித்தான் செய்ய வேண்டியது இருக்கிறது. सचमुच हम उल्टा होकर हम कुछ काम करना ही चाहिए. இந்த நாட்கள்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது. அதாவது எனக்கு ஒரு டீச்சர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, எலக்ட்ரிக் பில் கட்டக்கனா அபாயகரம், கரண்ட கட் பண்ண போறானா. इन दिनों में ऐसे मुझसे एक टीचर ने फोन करके बताया कि हम तो लाइट का बिल भरना आवश्यकता, हम नहीं भरेगा तो वो बिल. இந்த காலத்துல ஒரு சம்பவம், ஒரு காரியங்கள், ஒரு சில விஷயங்கள் லீக் ஆச்சுன்னா எல்லாம் பரவிட்டு இருக்கிறது. इन दिनों में ऐसे एक बात जरा लीक होने में पूरा फैल जाता. நானும் அதை கேட்டுட்டு சோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். मैं भी उनको समाचार सुनकर स्तुति करता था. சோத்திரம்னா பர்టిక్యులர் இந்த காரியத்துக்காக ரொம்ப வேகமான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். क्योंकि जो बात समाचार मुझे मिला उसका फुर्ती से मैं करना पड़ेगा. அதாவது பக்கத்துல அக்கம் பக்கம்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப இது எப்படி கட்டுறது? क्योंकि अड़ोसी पड़ोसी में भी ऐसे बातें करता है. फिर ये लाइट बिल कैसे बनेगी? 3 மாசம் பில் வரல, 3 महीने से बिल नहीं आया லைட் பில் கட்டுறதுக்கு கவுண்டர் இல்ல, और बिल भरने के लिए कुछ काउंटर नहीं है ரீடிங் எடுக்கல, और रीडिंग भी नहीं लिया.
ஒன்றுமே வரல. कुछ भी नहीं हाथ में, எங்க போய் கட்ட? कहाँ जाऊं, कहाँ पढूं? எல்லாரும் ஆன்லைன்ல கட்டுறாங்க. सभी लोग ऑनलाइन में இப்ப पढ़ता है। வழக்கமா நமக்கு நம்முடைய சபையில கட்டி வருகிற சகோதரர் ஆன்லைன்ல நான் இதுக்கு முன்னால நம்முடைய சபைக்கு வர்ற எபின்சியர் பிரதர் இதை கட்டியிருக்காங்க. क्योंकि पहले जो इन बातों को, इन कामों को हमारे मंडली पर आता है, वो भाई सेवन ने एक आपको ऑनलाइन में किया था। அவர்களை தொடர்பு கொண்டு ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதா? मैं उनसे बातें किया, कुछ समाचार आपको मिला क्या? ஆம் பாஸ்டர் மெசேஜ் வந்திருக்கு. वो बताया कि हाँ बस मैसेज आया है। இந்த நாள்ல இந்த 8ஆம் தேதிக்குள்ள ஜூலை 8க்குள்ள கட்டி ஆகணும். आने वाले जुलाई 8 तारीख के पहले भरना चाहिए। கேட்டதுனா வித்தியாசமான ஆக்ஷன் எடுப்பாங்க. नहीं भरेगा तो वो कुछ एक्शन लेंगे, அவங்கவங்க வேலையில அவங்கவங்க இருக்காங்க. क्योंकि सभी अपने अपने कामों में ஆன்லைன்ல busy हैं। கட்டுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. फिर भी ऑनलाइन में भरो करके मैसेज भेज दिया। அவங்க தூரமாக இருக்கிறாங்க. वो तो दूर रहता वो भाई, வீரார்ல இருந்து நம்ம ஆராதிக்க வருவாங்க. वो विरार रोड से हमारा मंडली में हराने வீரார் தூரமான இடம். विरार बहुत दूर जगह அங்க है, இருந்து வருவாங்க. இப்ப ட்ரெயின்கள் ஓடல. अभी ट्रेन भी नहीं है। வீரார்ல இருந்து 2 குடும்பம் நம்ம இடத்துல ஆராதிக்க வருவாங்க. और विरार से तो परिवार हमारे जगह पर हराने के आता है, தூரமான இடத்துல இருந்து வருகிறாங்க. दूर से आता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। அங்க கெட்டதுக்கு எப்படி வாங்க? ये कैसे भरेंगे बिल? அதற்காக நம்மை மாற்றிக்கல வேண்டும். நீங்க அனுப்புங்க, நான் அந்த ஆப்ல நான் கட்டுறேன். अगर उन्होंने कहा आपने भेजो, मैंने कहा कि आप भेजो, मैं भरता हूँ। அதாவது அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா, அவரே வேலையில சூழ்நிலையில இருக்கிறாரு. வேலை இல்லாத காலங்கள் யாருக்கும் நம்ம வந்து பாரமா இருக்கக்கூடாது. क्योंकि अभी वो भी लॉकडाउन में काम भी न रहता है, फिर हमारा बोझ उस पर नहीं डालना है। நம்முடைய பாரம் யார்? हमारा बोझ மற்றவர்களுக்கு கொடுக்கூடாது. दूसरे पर हम नहीं डाल இந்த सकते, நாட்கள்ல சோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன். क्योंकि लॉकडाउन के दिन में मैं स्तुति करके 6180 ரூபாய் பில் வந்துருச்சு. 6180 रुपया बिल आया था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். रब की नाम की महिमा। அப்ப இதுல நான் மாறிக்கிற வேண்டியதா இருக்கிறது. इसमें हमारा उल्टा बल இந்த उपयोग करना है। சிச்சுவேஷன்ல इसी स्थितियों में நான் இதுவரைக்கும் என்னுடைய போன்ல என்னுடைய ஆப்ல இருந்து நான் வந்து ஆன்லைன்ல கெட்டது கிடையாது. मैं अभी तक मेरे ये फोन से, मेरे ऐप से वैसे कुछ ऑनलाइन में काम नहीं किया था, बिल नहीं भरा था। ஆன்லைன் பண்ண வேண்டியது இருக்கிறது. लेकिन करना चाहिए, பணத்தை கட்டினேன். पैसा को भरा है, தெரியல, मुझे मालूम ஆனால் नहीं। நம்ம தான் கண்டுபிடிச்சு செய்ய வேண்டியது. फिर भी हमें किसी काम को ढूंढ कर எனக்கு पाना இந்த है, பொறுப்புகளை நான் கன்வர்ஷன் ஸ்கில்ல மாற்றப்பட வேண்டியதா இருக்கு. क्योंकि मेरा ये जिम्मेदारी कामों को मैं कन्वर्सेंस के लिए उल्टा बल पर बदलना நேர் चाहिए। மாறான திறனுக்கு மாற்றப்பட வேண்டும். நாம் அப்படியே ஏதோ என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு நாம் இருந்துக்க கூடாது. क्योंकि हम ऐसे उल्टा बल के अंदर हमारे सारी स्थिति को बदलना है। जो कुछ हो रहा करके हम ऐसे बैठने वाला काल ये नहीं है। விழிப்புணர்வா இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும், உங்க வீட்டுல இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் இதுல நீங்கள் செய்யத்தான் செய்ய வேண்டியது. अगर तुम सभी अपने अपने घर में रहता है, तुम सभी इस बातों में जागते रहना है, सचेत होकर इन कामों को करना है। அதனால பார்த்தா எங்க பார்த்தாலும் எல்லாருடைய ரேஷன் கார்டும் பந்தா இருக்குது. அதுக்கு ரேஷன் கொடுக்கணும்னா ரேஷன் கார்டே பந்தா இருக்கு. और भी कहता है कई लोग का वो जो रेशन का कार्ड भी बंद है। அப்ப நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நாம் ஸ்டடி மைண்ட்ல இருக்க வேண்டியது இருக்கு. कई बातों में आजकल हम ऐसे सचेत रहना है। அப்ப இந்த காலங்கள்ல நாம் கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் ஆக மாற வேண்டியது இருக்கு. वैसे हमारे ये स्थिति को, कामों को हम उल्टा बल से बदलना। நேர் மாறான திறன்கள் செயல்பட வேண்டிய காலங்கள் இது. अगर उल्टा बल काम करने वाला समय यही है। நாம் இந்த கொட்டை இந்த லாக்டவுன்ல பெரிய கொட்டை அடிக்க முடியுமா? अगर ये लॉकडाउन के समय में मैं इतना बड़ा ढोल बजा सकते क्या? அந்த பெரிய டோலை நான் அடிச்சனா என்ன ஆகுறது? ये लॉकडाउन के समय में मैं इतना बड़ा ढोल बजाएगा तो क्या होता? பக்கமெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். क्योंकि अगल बगल में वो डिस्टर्ब हो जाएगा। அப்ப இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, வேற அடுத்தது இதுக்குள்ள நான் மாற வேண்டிய நேர் மாறான திறனுக்குள்ளே மாற வேண்டியதாக இருக்கு. इसलिए मैं ये उल्टा बल पर मैं अपने को बदलना आवश्यक है। கன்வர்ஷன் ஸ்கில்ஸ், அதாவது ஏதாவது ஒன்றை நாம தேவனுக்காக செய்யணும் மாறித்தான் ஆக வேண்டியது இருக்கு. परमेश्वर के लिए हम कुछ काम करने के लिए हम कुछ उल्टा बल में आना ही चाहिए। நான் இதுக்கு முன்பாக இந்த கீபோர்ட் ப்ளே பண்ணது கிடையாது. मैं इसके पहले ये कीबोर्ड नहीं बजाया था। இதுல இருந்து கொஞ்சம் மாறிக்கிறேன். अब ये ढोल से अब ये कीबोर्ड को मैं बदल दिया है। ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாட்களே புரோஜனம் உள்ளதாக மாறிக்கிற வேண்டும். इन तीनों में जो कुछ उल्टा बल होता है वो प्रयोजन के अनुसार, அது புரோஜனம் உள்ளதாக மாறக்கூடிய காலங்கள். वो प्रयोजन के अनुसार बदलने वाला समय है। அதாவது மாற்று
அதாவது ஹேண்டிகேப்க்கு கலைஞர் கருணாநிதி ஐயா பெயர் வச்சாரு, மாற்றுத்திறனாளி என்று பெயர் வச்சார். कैंडी क्लब के लिए वो अय्या करुणानिधि जी ने नाम रखा है मातृत्वनाल. தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தார், முக்கியமந்திரியாக. वो तमिलनाडु में मुख्यमंत्री था. மு கருணாநிதி. मु करुणानिधि उसका नाम. அவரை அந்த பேர் அந்த அதாவது முடவர்களை என்ன செய்து வச்சாரு, மாற்றுத்திறனாளி. वो अय्या ने क्या किया, जो अंग में थोड़ा कमी कटी था वो लोग के लिए ऐसे तमिल में नाम रखा कि मातृत्वनाल. அவங்களை மாற்றுத்திறனாக செயல்படுத்த வைக்கிறதுக்கு அந்த மாற்றுத்திறனாளின்றது. क्योंकि वो लोग उल्टा बल से अपना काम करने के लिए ये नाम को रखा. இந்த காலங்களிலே நாம் நம்முடைய காரியங்களை மாற்றுத்திறனாக மாற்ற வேண்டும். हम भी इन दिनों में हमारे कामों को उल्टा बल से बदल के करना चाहिए. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. अनेक விஷயங்கள் நம்ம இந்த நாட்டிலே மாற்றி தர வேண்டும். कई बातें हम इन दिनों में बदलना है. நிறைய காரியங்கள் இருக்கிறது. कई बातें हैं. நம்முடைய குடும்பத்திலே வேலைகள்ல அநேக விஷயங்களை நாம் கன்வர்ஷன் ஸ்கில்லாக நேர்மாறான திறனாக மாற வேண்டும். वैसे उल्टा बल हमारे परिवार में कामों में सारी बातों में बदलते जाना है. அதாவது நோக்கத்தை மாறாமல் தேவ நோக்கம் மாறாமல் செய்வது. क्योंकि परमेश्वर का जो उद्देश्य है वो उद्देश्य को ना बदलना है, हम अपने काम करने में उल्टा बदलना. தேவ நோக்கத்தை மாறாமல் செய்யணும். परमेश्वर का इच्छा बदलना बिना हम काम करना. தேவனுடைய சித்தம் தவறிடக்கூடாது. परमेश्वर का इच्छा हम कभी नहीं அதன் बदलना. மாறாம நீங்கள் இந்த காலங்களிலே நான் ஆவிக்குரியவர்களுக்கு திருச்சபைக்கு தெளிவா சொல்கிறேன், கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் நேர்மாறான திறனாக செயல்பட காரணம். मैं अभी आपके जनों के लिए और मंडली के लिए ठीक से करता हूँ कि हम परमेश्वर की इच्छा को ना बदलना है, हम अपने काम करने में उल्टा बल से बदल के काम करना है. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க தெரியுமா? अभी एक उदाहरण करेगा तो जो सामर्थ्य व्यक्ति के लिए घास भी एक हथियार है. ஹல்லேலூயா. हालेलुया. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். सामर्थ्य व्यक्ति के लिए घास भी हथियार है. एक हथियार बन सकता है. वो भी एक हथियार होता है. அந்த காலங்களிலே மாற்று திறனாக செயல்படக்கூடிய इसलिए हम उल्टा बल से काम करना है. அது மிக மிக முக்கியம். वो बहुत मुख्य है. கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் இந்த காலங்களுக்கு தேவைப்படுகிறது. अगर ये उल्टा बल इन दिनों के लिए बहुत मुख्य है. அது சில விஷயங்கள் இந்த காலத்துல நிரந்தரமா இருக்காது, இந்த காலத்துக்கு தேவைப்படுகிறது. अगर कोई बात निरंतर नहीं है, इन लॉकडाउन के समय के लिए ये होना है. இங்க பாருங்க, பறவைகள் கூடு கட்டுகிறது. நம்ம கிராமங்கள்ல முள்களை எடுத்து கூடு अभी देखिए गाँवों में वैसे पक्षियों घोंसला बनाता है, वो कांटा निकाल कर घोंसला बनाता है. கூடு கட்டுது. वो कांटा से அந்த घोंसला बनाता है. நான் கடந்த நாட்கள்ல இங்க இளநீ கடையில பார்த்தேன். இளநீ கடையில இளநீ அந்த மரத்துல தேங்காய் மரத்துல தென்னை மரத்துல ஏறி பறிக்க போனவங்க நிறைய அந்த கூட்டை கலைச்சு அந்த இரும்பு கம்பினால கூடு கட்டி இருக்குது. அதை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. अब पिछले दिनों में मैं तो देख रहा था, वो जो नारियल पानी लेने गया था वो दुकान में, वो जो नारियल तोड़ते समय वहां एक पक्षिया ने घोंसला बनाया था. वो जो घोंसला कैसे बनाया था, लोगों से घोंसला बना के रखा था. वो लोगों पूरा वो दुकानदार ले आया था. அதாவது சிட்டில வந்து இந்த கூடு கட்டுறதுக்கு முள் கிடையாது. क्योंकि ये नगर में घोंसला बनाने के लिए उनका और कुछ कांटा नहीं मिलता. பறவைகளுக்கு கிடைக்கல, पक्षियों के लिए नहीं मिलेगा. ஆனா இங்க நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டே இருக்கு. परंतु ये तो शहर है, नगर है, इसलिए वो बिल्डिंग बनाने वाला काम होते रहता है. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. वो बिल्डिंग बनाने वाला काम होते रहता है. என்னது பறவைகள் அத என்ன அந்த கம்பிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து इसलिए वो पक्षी क्या करता है, वो लोगों का ले आकर அந்த கம்பி எல்லாம் சலியா அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்து वो तार को ले आकर அதுக்கு அந்த கூட பின்னி இருக்குது. अपना घोंसला कितना सुंदर से बनाया था. அத இளநீ பறிக்க மேல போனவங்க वो लोग जो नारियल तोड़ने के लिए ऊपर वो पेड़ पर चढ़ाया था, அந்த கூட இரும்பு வியாபாரிகிட்ட கூட எடுத்து வந்திருக்காங்க. वो पंगार के पास डालने के लिए वो घोंसला को हिलाकर ले आया. அந்த இரும்பு விலைக்கு போமே. क्योंकि वो लोग है ना, वो तो पैसा मिलेगा. நான் பார்த்தேன், ஒரு 2 கிலோ இது இருக்கும். मैं भी देखा था, कम से कम 2 किलो का लोहा था. பெரிய அவ்வளவு அந்த கூட்டையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. वैसे वो घोंसला हिला के ले आया. இது என்னது என்னாச்சுன்னு கேட்டேன். मैंने पूछा
पूछा ये क्या है भैया? மரத்துல என்னது கூடு கட்டி இருக்குது. यो तो पेड़ में ऐसे पक्षी ने घोंसला बना के रखा था. நீ கவனிங்க, सुनिए, அது கூட சூழ்நிலைகள் இந்த சிட்டிக்குல மாறிக்கிறது. वो पक्षी भी ये सिटी में अपनी स्थिति के अनुसार उल्टा बल से काम करता ஒரு है. 2-3 நேரம் பார்த்தேன், இது என்னன்னு பார்த்தா அவங்க அந்த கதையை சொல்றாங்க. वैसे मैं 2-3 बार देखा है उसको काम. இங்கே கவனிக்க வேண்டும், பறவைகள் கூடு கட்டுறதுக்கு கூட மும்பைல அதனுடைய கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் மாத்திக்கிட்டு वैसे इस मुंबई में पक्षी अपना घोंसला बनवाने के लिए उल्टा बल से நிறைய काम करता है. காரியங்கள் இந்த நாட்களே நான் ஒரு ஆலோசனையா சொல்கிறேன், நீங்கள் கன்வர்ஷன் ஸ்கில் தான் நாட்களை மாறுங்க. इन दिनों में मैं तुम सभी को एक योजना का अवसर बताता हूँ कि तुम भी वैसे उल्टा बल से काम करने के लिए शुरू करो. ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஊர்ல குளத்துல குளிப்பாங்க. और हमारे गांव में हम देखेगा तो तालाब में नहाएंगे. அங்கதான் சோப்பு போட்டு துவைப்பாங்க. उधर ये साबुन लगा के कपड़ा भी धोएंगे. அந்த குளத்துல குளிக்கிற இடத்துல பெரிய ஒரு பாறங்கள் இருக்கும். अगर जो वो तालाब में नहाते समय वो तालाब के अंदर एक बड़ा पत्थर रहेगा. நான் கிராமவாசி தான். मैं तो गांव वाला है. நான் குளத்துல குளிச்சு நீச்சல் அடிச்சு குளிச்சிருக்கேன். मैं भी ऐसे तैर के तालाब में बहुत नहाया था. குளம் ஏரியில குளிச்சிருக்கேன். तालाब और जगह जगह पर नाला में मैं भी नहाया है. அது துவைக்கிறதுக்கு பெரிய பாறங்கள் இருக்கும். वहाँ क्या करता है, कपड़ा धोने के लिए कुछ बड़ा पत्थर रखता है. பெரிய கல் பாறங்கள். वो एक बड़ा चट्टान के जैसे पत्थर है. அதுல சோப்பை போட்டுட்டு वो क्या करेंगे, अपने कपड़ा में सोप साबुन लगाएंगे. என்ன செய்வாங்க, क्या करेंगे, இப்படி அடிப்பாங்க. वैसे उठा उठा के मारेंगे पत्थर पर. இது கல்லுல அடிப்பாங்க. वो पत्थर पर मारेंगे. ஆனா இந்த மும்பைல இந்த மகாராஷ்டிரல எப்படி தெரியுமா, भारत अभी महाराष्ट्र में क्या करता है, இந்த கிரிக்கெட் பேட் மாதிரி இவ்வளவுதான் பேட் இருக்கு. ऐसे क्रिकेट के बैट के जैसे इतना सा एक लकड़ी आता है. நம்ம ஊர்கள்ல துணி எப்படி அடிச்சோம், चलेगा चलेगा. இங்க இப்படி போட்டு அடிச்சோம். हम क्या किया, अपने गांव में ऐसे ऐसे हम कपड़ा को पत्थर पर मारा था. துணியை தூக்கிக்கிட்டு அடிச்சோம். हम कपड़ा उठा के मारा था. துணியை கீழே போட்டுட்டு अभी कपड़ा को नीचे रखे. நீங்க பெரிய அந்த பேட் கிரிக்கெட் பேட் மாதிரி இங்க செஞ்சு வச்சிருக்க, அதெல்லாம் விக்குது கடையில, அதை வச்சு அடிக்கலாம் துணியை. वो जो यहाँ सिटी में मिलता है वो लकड़ी के जैसा, वो लकड़ी उठा के वो कपड़ा पर मारता है. விசை, அதாவது விசை திறனை மாற்றுகிறது. எப்படி பாருங்க, அந்த திறனை கன்வர்ஷன் ஸ்கில்ஸா மாறுகிறது, உங்களுடைய நேர்மாறான திறனாக செய்யப்படுகிறது. ये क्या होता, तू जो पहले करता था वो काम से बढ़कर अभी उल्टा बल से काम करता है. அதே இதுதான் वही செயல், அதுதான் काम, तो वही है ப்ராஃபிட், அதுதான் काम, तो वही है लाभ, நமக்கு அதுதான். हमारा वही है काम. ஆனா நமக்கு பலன் மாறாதபடி அந்த கன்வர்ஷன் ஸ்கில்ல மாத்தி செய்யக்கூடிய பிளான் தான். लेकिन हम जो पाने वाला प्रतिफल नहीं बदलना है, हम अपना जो पहले करता था काम को उल्टा बल बना के काम करना है. அதே எல்லா காரியங்களும் மாறும். முன்னால பாருங்க, எல்லா விஷயங்களையும் மாறிக்கொண்டே இருக்குது. ऐसे सारी बातें हम देखने में बदलते जा रहा है. லாங்குவேஜ் மாறுகிறது. 50 வருஷத்துக்கு भाषा हमारा बदल रहा है. முன்னால லட்சுமி அப்படின்னு சொல்றது இப்ப லட்சுமி, முன்னால லட்சுமின்னு சொன்னது இப்ப லட்சுமின்னு சொல்லப்படுகிறது. भाषा में भी पहले तो नाम लक्ष्मी बोल रहा था, अभी बोलता है लक्ष्मी. நீங்க கவனிக்கணும், COLOUR கலர், இப்ப COLOR கலர் இருக்குது. और COLOUR कलर को अभी COLOR करके யூ கிடையாது. यू नहीं है. ஹalleluya. 50 வருஷத்துக்கு ஒரு தடவை லாங்குவேஜ் மாறுகிறது. अगर 50 साल में एक बार ये भाषा भी बदल जाता है. நாகரிகங்களோடு கூட நாம் இந்த நாட்களிலே இந்த வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். वैसे हम इन दिनों में यही बदलाव के अनुसार दौड़ रहा है. இங்க கவனிங்க, நிறைய செயல் ஒன்றுதான், काम तो एक ही. அதாவது பிரோஜனமாக அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஒண்ணுதான். जो जो काम करता है काम के द्वारा मिलने वाला फल तो एक ही. அதை மாற்றி திறனாக மாற लेकिन செய்யணும். हम क्या करना, उल्टा बल उपयोग करना है. ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு விதமாக, இந்த காலம் டிஜிட்டலான காலங்களாக. अगर ये समय तो डिजिटल का समय है. மோடிஜி சொல்றாங்க, மோடிஜி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. अगर मोदी जी ने कहता है डिजिटल भारत है, எல்லாம் டிஜிட்டல் தான் ஆகி போச்சு. सब कुछ डिजिटल है. ஒரு காலத்துல அங்க மியூசிக் போட்டாரு MS விஸ்வநாதன், மியூசிக் MSP சொன்னா ஃபேமஸ், அவருடைய மியூசிக் வேற. पहले जो म्यूजिक बनाया था MS विश्वनाथन अय्या, वो बहुत नामचीन का अय्या था. அதுக்கப்புறம் யாருக்கு நம்ம அவர் பேர் என்ன பேரு, நம்ம இசை ஞானி இளையராஜா வந்தாரு, டிஸ்கோ கொண்டு வந்துட்டாரு. फिर उसके बाद जो दूसरे आया है उसका नाम इளையராஜா, वो क्या ले आया था अपने म्यूजिक में, डिस्को के
ले இல்ல அதுக்கு அடுத்து கொண்டு வந்தார் ரகுமான் டிஜிட்டல் ஆகிட்டார். फिर उसके बाद जो आया है ये रघुमान वो क्या किया एबीसी को डिजिटल இப்ப அவரையும் மாற்றிட்டு இன்னும் ரேப்பா கொண்டு வர யார் ஒருத்தர் யார் அனிருத்னு ஒருத்தர் வரான். और उसके बाद देखिएगा तो ये रहमान के कामों को किसी को बदल के वो डिजिटल का रैप बना देता है. உலகத்துல கெட்டு போறதுக்கு அவன் இப்ப எப்படி எல்லாம் இங்க அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. அவன் மாற்றி எப்படியாவது இந்த நாட்களுள்ள ஜெனரேஷனை கெடுக்கிறதுக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல மாறிட்டு இருக்கான். अगर इस दुनिया में इन दिनों के ये जनों को मानव को बिगड़ा देने के लिए वो क्या करता अपने म्यूजिक में कई बातें उल्टा पल से काम करता. அதாவது நேர்மறையாக கன்வர்சன்ஸ் அவன் நோக்கம் என்ன? இன்றைய இளைஞர் வாலிபர்களை நிறைவு செய்யணும். அதுதான் அவன் நோக்கம். இசையில நோக்கமா இருக்கான். उसका उद्देश्य क्या है, इच्छा क्या है? जो इन दिनों का जवानों के मनों को हम भरपूर से आनंद देना म्यूजिक के द्वारा. மாறிக்கொள்கிறார். इसलिए वो उल्टा पल से ஆனால் நம் ஆவிக்குரியவர்கள் நம்முடைய நோக்கத்தை விடாதபடி தேவ நோக்கத்தை விடாதபடி நாம் கன்வர்சன்ஸ்க்கு இல்லாத நேர்மாறான திறனாக மாற வேண்டும். वैसे हम जो आत्मिक जन है इसलिए हम परमेश्वर की इच्छा से ना बदलना है, हम अपने काम करने में उल्टा पल से बदल के काम शुरू करना है. நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ऐसे कई बातों को हम देख सकते हैं. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே இதை குறித்து நான் திருச்சபையிலே பிரசங்கித்திருக்கிறேன். पहले में इन बातों को मंडली में संदेश दे चुका है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा. எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்வோம். अभी हम निकालेंगे. நீங்க செய்ய முடியாதுன்னு கிடையாது. எல்லா வேத வசனத்தையும் நிறைவேற்ற முடியும். अगर तुमसे नहीं होता ऐसे नहीं, सारे वचन को हम पूरा कर सकते இந்த हैं. காலத்துல நாங்கள் வேத வசனத்தின்படி ஜீவிக்க முடியாதுன்னு சொல்வதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. अगर हम ऐसे नहीं कह सकता कि इन दिनों में इन समयों में हम वचन को पूरा नहीं कर सकता. எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். किसी काल में भी स्थिति में भी यीशु मसीह आज कल और युवानियों की एक सा है. நீ எந்த காலத்திலையும் தேவனுடைய வார்த்தையை நீ ஒபே பண்ண முடியும். किसी काल में भी तो परमेश्वर के वचन को मान सकता है. நீ கீழ்ப்படியணும் அவ்வளவுதான். वो आज्ञा मानना है எந்த बस. சூழ்நிலையும் நீ கீழ்ப்படியலாம். किसी स्थिति में भी तो आज्ञा मान सकता है. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார். यीशु मसीह सारी बातें पूरी किया है. வேதம் சொல்கிறது மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்கிறார். 5:17 मत्ती 5:17 மத்தேயு 5:17 ये न समझो कि नई व्यवस्था या पवित्रताओं की पुस्तकों को लोग करने आया हूँ. लोग करने नहीं परंतु पूरा करने आया हूँ. நான் நிறைவேற்றத்தான் வந்தேன். मैं पूरा करने के लिए आया है. வாழும் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்திலும் நிறைவேறும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். क्योंकि मैं तुमसे सच कहता हूँ कि जब तक आकाश और पृथ्वी टल न जाए तब तक व्यवस्था के एक मात्रा या एक बिंदु भी बिना पूरा किए नहीं टलेगा. ஆகையால் இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதானதுண்டையும் யாரையும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாவற்றிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். इसलिए जो कोई इन छोटे से छोटे आज्ञाओं में से किसी एक को तोड़े और वैसे ही लोगों को सिखाए वो स्वर्ग के राज्य में सबसे छोटा कहलाएगा. परंतु जो कोई इन आज्ञाओं को पालन करेगा और उनके सिखाएगा वो स्वर्ग के राज्य में महान எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்க வேண்டும். सभी को पालन करते हुए सिखाना. எந்த காலத்திலையும் इसी स्थिति में வேத வசனத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். हम परमेश्वर के वचन को पूरा करना. நிறைவேற்ற முடியலைன்னு சொல்லவே முடியாது. पूरा करने नहीं होता, नहीं कर सकता. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். वो कल और अनुवाद एक सा है. நம் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் எவ்விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆகவே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். विश्वास करता है वो प्रभु यीशु मसीह सारे दुख उठाए हुए, इसलिए जो कोई बोझ में दबता है दबाता है उनके लिए सहायता करने के लिए वो सामर्थ्य है. வேதம் சொல்கிறது शास्त्र कहता है நம்ம எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டவர். वो हमारे समाज सारी बातों में दुख उठाया. ஆகவே எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். वो सारी बातों में दुख उठाया. வேதம் சொல்கிறது எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். इब्रानी 4 நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். क्योंकि हमारे समाज
नहीं जो हमारे निर्भरताओं में हमारे साथ दुखी न हो सके, वरन हम सबकी बात में हमारे समान परखा तो गया तो भी निष्पाप निकला। பாவம் இல்லாதவர் वो निष्पाप है। அவர் யார்? वो कौन है? பாவம் இல்லாதவர். निष्पाप है। இந்த காலத்திலே इन समयों में முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர் இருக்கிறார். ரெண்டு वो सारी बातों में हमारे 4:15 हेब्रू 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து 4:15 மைக்கோட करो। इसलिए इब्रानी 4:15 क्योंकि हमारा ऐसे महायाजक नहीं जो हमारे निर्बलताओं में हमारे साथ दुखी न हो सके, वरन सब बातों में हमारे समान परखा तो गया तो भी निष्पाप निकला। அவர் பாவம் இல்லாதவராக பிரதான ஆசாரியராக இருக்கிறார். वो निष्पाप महायाजक எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டவர். वो सारी बातों में हमारे समान दुख उठाए। ஆக எபிரேயர் 2:18 சொல்கிறார் உனக்கு உதவி செய்ய முடியும் அவர். इसलिए इब्रानी 2:18 में कहता है वो हमारे लिए सहायता करेगा। அவை நாம் இந்த நாட்களிலே इसलिए हम इन दिनों में நாம் எல்லா விதமான பாடுகள் சோதனைகளை அனுபவித்தாலும் நமக்கு பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறார். किसी प्रकार के दुख उठाने में भी वो हमारा सहायता करने के लिए सामर्थ्य। வசனத்தை நாம் நிறைவேற்றுவோம். हम वचन को पूरा करेंगे। அதாவது எந்த விதத்திலேயாவது கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் நேர்மான திறனை கொண்டாவது நாம் வாழ்ந்து நாம் ஜீவித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதான் செய்ய வேண்டியது. किसी प्रकार की ना हो हम अपने ये उल्टा बल के द्वारा हम उनके वचन को पूरा करके हम उस पर खड़ा होंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम की महिमा। ஆமே முடியாது என்று இந்த காலங்களில் நீங்க சொல்ல முடியாது. इसलिए समयों में ये मुझसे नहीं होता वैसे मत कहो। விசுவாச ஜீவியத்தை விசுவாச வாழ்க்கையை தூரமாக ஓரங்கட்டி வைத்துட்டு நான் வேற வாழ்க்கைக்கு போறேன் என்று சொல்ல முடியாது. और हमारे विश्वास जीवन के किनारे में रख के मैं दूसरे पर जगह पर जा रहा हूं नहीं कर सकता। दूसरे ढंग से जीने का हम यत्न मत करो. வேற வாழ்க்கை அல்ல உனக்கு. दूसरे मार्ग पर हम नहीं जा सकता। அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நீ அழைக்கப்படவில்லை. इसी प्रकार की जिंदगी के लिए तेरा बुलावट नहीं। இது தேவன் அனுமதித்திருக்கிற காலங்கள். ये परमेश्वर ने वैसे तुझे सौंपा है। நிறைவேற்ற முடியும். हमसे पूरा होएगा। அப்போதுதான் நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் கைக்கொண்டு ஜீவிக்கிறவனாக இருக்க முடியும். तब सचमुच तो सारी बातों को पालन करके जीवित ஒன்று நீ எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவராக இயேசு சகித்தது போல நீ சகிக்கத்தான் செய்ய வேண்டும். एक बात यही कि जैसे प्रभु यीशु में से सब कुछ सह लिया वैसे तू भी सारी बातों सहना है। எடுத்துக்காட்டாக நான் சொல்ல எடுத்து வாசிக்கலாம். லேவியர் 19ஆம் அதிகாரம் लेवियों 19 अध्याय 9-10 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். लेवियों 19:9-10 நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிறதை கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிகளுக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். फिर जब तुम अपने देश के खेत काटो तब अपने खेत को कोने-कोने तक पूरा न काटना और काटे हुए खेत की गिरी पड़ी बालों को न चुनना। 9-10 वसनங்கள். और अपनी ताकी की बारी का दाना ना तोड़ लेना और अपनी ताकी की बारी के जुड़े हुए अंगूरों को न पटोरना। उन्हें दीन और परदेसी लोगों के लिए छोड़ देना। मैं तुम्हारा परमेश्वर यहोवा हूँ। தேசத்தின் பயிரை அறுக்கும் போது வயலிலே ஓரத்திலே தீர நீ அறுக்காத. சிந்தி கிடக்கிற கதிரெல்லாம் விட்டுட்டு போ. वो देश के खेत काटते समय जो खेत के कोने-कोने पर जो कुछ गिरा देता है उसको तू मत उठाओ और छोड़ दो। அதாவது எல்லா கதிரையும் அறுக்காத. ஓரத்துல எல்லாம் எளியவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு பரதேசிகளுக்கு நீ விட்டுட்டு போ. वैसे जो खेत के कोने-कोने पर होता है वो सारे उपज और अनाज को तू परदेसी के लिए और दीन लोगों के लिए छोड़ दो। சில சிந்துறதை எடுக்காத. जो नीचे गिरा देता है वो मत उठा। அந்த திராட்சை தோட்டமா இருக்கலாம், வயலாக இருக்கலாம். यदि वो ताकी के बारी होगा नहीं तो खेती होगा। இது 23ஆம் அதிகாரத்திலேயும் இதே வார்த்தையை சொல்லப்படுகிறது. इसी वचन 23 अध्याय में भी 23-22 வாசிக்கிறோம். 23-22 உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமல் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமல் எளியவருக்கு பரதேசிக்கும் அவளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். जब तुम अपने देश में खेत काटो तब अपने खेत के कोने को पूरी रीति से न काटना और खेत में गिरी हुई बालों को न
करना, उसे दीनहीन और परदेसी के लिए छोड़ देना। இது இந்த கவனிக்க வேண்டும். இது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. ये परमेश्वर का व्यवस्था அந்த है। காலங்களில் வயல்வெளியில் உள்ள பாட்டன் காலத்துல, கூட்டன் காலத்துல, பாட்டி காலத்துல இதை செய்திருக்கிறாங்க. என் கண்கூட நீங்கள் பார்த்திருக்கிறேன். हमारा दादा के दाना के समय में नाना दादी उनका समय में वैसे खेती काटते कटनी काटते समय ये काम को किया था, व्यवस्था पूरा किया था। मैं भी देख रहा था। அவர்கள் செய்தது தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். अगर वो जो हमारे पुरखाओं ने किया था, परमेश्वर वचन को पूरा किया, அது ஒரு ஆசீர்வாதம். वो एक बड़ा आशीष। எளியவனையும் பரதேசியும் தேவன் நினைத்தருளி இருக்கிறார். क्योंकि दीनहीन और परदेसी को परमेश्वर सुधि दिया। அது தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். वैसे हमारे पुरखाओं भी परमेश्वर के वचन को पूरा किया। நாம் கேட்கலாம், நான் சிட்டில இருந்துட்டு கேட்கலாம், இதை எப்படி நிறைவேற்ற முடியும்? अगर हम ये सिटी में होकर पूछ सकता है, मैं ये काम ये शहर में रहकर मैं पूछ सकता कि ये कैसा मैं पूरा कर सकता है? இதை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்னு நீ கேட்கலாம். मैं ये काम कैसे पूरा करूं? நீ கேள்வி கேட்கலாம். आमीन। இதை எப்படி நிறைவேற்ற முடியும்? हालेलुया। நான் இருக்கிறது நான் வயல்ல கிடையாது. मैं तो खेत में नहीं है, நான் கிராமத்துல கிடையாது. मैं गांव में भी नहीं। எங்க இருந்தாலும் நீ வசனத்தை நிறைவேற்ற முடியும். तू कहां भी कि ना हो, परमेश्वर का इस वचन को पूरा करना। அதான் சொல்றேன், கன்வர்ஷன் ஸ்கில்ஸ், நீர்மாறான திறன். यही मैं जो पहले बोल रहा था, उल्टा बल। தேவன் சொல்லி இருக்கிற அந்த திட்டத்தை நாம் அப்படியே நிறைவேற்ற எந்த சூழ்நிலை முடியும்? अगर जो परमेश्वर की इच्छा रखा हम पर, उसी उद्देश्य को पूरा करने के लिए हमारे किसी स्थिति में भी हम कर सकता है। என்னென்ன திறனெல்லாம் மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். अगर आजकल मानव ने क्या अपने बल के अनुसार பிசினஸ் மைண்ட்ல என்னென்ன திறனெல்லாம் மாறிட்டு இருக்கிறான். और अपने व्यापार के इस दिमाग के द्वारा क्या करता நீ है। ஏன் மாற முடியாது? तू क्यों नहीं बदलता? நீ ஏன் தேவனை திருப்தி பெற முடியாது? तू क्यों परमेश्वर को तृप्त करने नहीं होता? பிசினஸ் மேனேஜ்மென்ட்ல கழுத்துல டை, கையில பை, வாயில பொய்ன்னு சொல்லி மாறிட்டு இருக்கிறான். और व्यापार के मैनेज में उन लोग अपने गले पर टाई और मुंह पर झूठ और हाथ में बैग, वैसे बदल जाता है। அல்லேலூயா. हालेलुया। கன்வின்ஸ் பண்றான், கன்ஃபியூஸ் பண்றான், கரப்ட் பண்றான். कन्विंस, कंफ्यूज, करप्ट करता है। இது மூணு சிசி சேர்ந்ததா பிசினஸ் மேனேஜ்மென்ட். ये दोनों सीसीसी इकट्ठा होता वही बिजनेस मैनेजमेंट। கன்வின்ஸ், கன்ஃபியூஸ், கரப்ட். कन्विंस, कंफ्यूज एंड करप्ट। இந்த காலத்துல இது மூணு நடக்கும், ஞாபகம் வச்சுக்கிறங்க. इन कालों में ये तीनों होगा, याद நாம் रखो। இப்படிப்பட்ட எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க इसलिए வேண்டும். हम सावधान रहना है। இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது நேர்மாறான திறனுக்களே. इस दुनिया वैसे उल्टा बल के अनुसार अपने को बदलता। நீ தேவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்துவதற்கு நீ கன்வர்ஷன் ஸ்கில், நேர்மாறான திறனாக நீ மாறிக்கோ. अगर तू भी परमेश्वर के हृदय को तृप्त करने के लिए उल्टा बल में बदल जाओ, நீ ஏன் செய்ய முடியாது? तू क्यों नहीं कर सकता? இந்த இத எனக்கு நான் சிட்டில நான் இருக்கிறேன், நான் எனக்கு வயக்காட்டுல நான் இல்லையே. मैं तो शहर में रहता हूँ, मेरा எங்க இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிறைவேற்ற முடியும். तो कहां भी कि ना हो, परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए तू उल्टा बल से काम करना। எந்த விதத்திலேயாவது நீ செய்ய முடியும். इसी प्रकार से भी तू कर सकता है। அதுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகிறேன். मैं एक उदाहरण करता हूँ। என்னுடைய திருச்சபையில இந்த ஊழியத்துல அதிகமா இதை குறித்து நான் மறுபடியும் சொல்லி मैं अपनी मंडली में ये बातों को बार-बार मैं कह चुका है। நம்ம ஊர்ல செய்தது போல இங்கேயும் செய்து கொண்டிருக்கிறாங்க. आप जैसे गांव में करता वैसे यहाँ भी करता। ஊர்ல பழைய ஜாமான ஈயம் வித்தாலைக்கு பேரிச்சம்பலான்னு வித்தாங்க. ऐसे गांव में जो चुना वाला सामान के लिए कुछ बेचने वाला आएगा, அல்லேலூயா. फिर ऐसे कुछ बेचने के लिए आएंगे। ஏதாவது இப்போ பேரிச்சம்பளம் எங்க, ஈயம் வித்தால எங்க கிடைக்குது? இப்போ ஈயம் வித்தாலாம் ரேட் ஜாஸ்தி. अभी क्या लोहा और पीतल मिलता क्या? पहले ऐसे लोहा पीतल के लिए कुछ बेचने वाला आता था। இந்த காலத்துல என்ன பழைய வீட்டுக்கு 4 செல் அவுட் ஆஃப் போய் கிடக்கு, ஒவ்வொருத்தன் பழைய செல் இருக்கான்னு கேட்டுவாங்க. और आजकल जो आता सड़क पर चुना सेल हुआ तो दे दो, मैं कुछ पेरू देता हूं। செல் தான் பழைய சாமானா போய் சின்ன பிள்ளைகள் எடுத்து விளையாடுறதே போய் செல் போட்டான். आजकल सेल चुना चीज हो गया। हमारा बच्चों लोग जो खेलता है वो सेल के मोबाइल के द्वारा वो खेलता है। அப்படி பழைய பொருட்களை வந்து இப்போ என்ன சீனி கிழங்கு வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த ஊர்ல रताली वो शकरकंद वो लाके खाता था। பழைய பொருட்கள் கொடுக்குற சவுமிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க. और कुछ मिठाई भी वो ये सामान में की खाता था। அல்லேலூயா. பழைய பொருட்களை போட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. चुना सामान को डाल के फिर என் சின்ன காலங்கள்ல பாத்துருக்கேன், ஈயம் வித்தாலைக்கு பேரிச்சம்பழம் வருவான். मैं साइकिल अपने बचपन में वैसे देख रहा था, वो सड़क में साइकिल में आएगा, कुछ ऐसे चिल्ला कर लोहा पीतल के लिए मैं कुछ देने वाला
करके। பொம்மையை விட்டு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு என்ன சோப்புட்டாய் கொடுப்பான். और जो गुड़िया से जो खेलते खेलते कुछ मीठा भी देता था। அல்லேலூயா. அல்லது பொரி கொடுப்பான், பொரி. नहीं तो कुरकुरा देगा। இப்படி ஏதாவது பழைய சாமானை போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. कुछ भी अपने पास रखता है, वो चुना वस्तु चीज को देखकर वो लोग जो वो ले आता उनको ஒண்ணே விட வேண்டாம், எல்லாம் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. इसलिए लोग क्या करता था, गांव में कुछ भी चीज को बाहर नहीं फेंकेंगे, सभी पटोर पटोर के रखेंगे, வெளியே எரியவே மாட்டாங்க. कुछ भी नहीं फेंकेंगे। அதே பழக்கம் சிட்டிக்குள்ள வந்திருக்கு. उसी आदत वो लोग ये नगर पर शहर पर आने के बाद भी है। சேர்த்து சேர்த்து வச்சு இங்க வெள்ளைப்பூடு வாங்குறாங்க. यहाँ क्या करता है, पटोर पटोर के लहसुन लेता है, வெள்ளைப்பூடுங்க, पटोर पटोर के लहसुन, பழைய சாமான்லாம் சேர்க்கிறது. जो जो चुना सामान है, பால் வாங்குற அந்த பால் தைலி இருக்கே, பால் பேக், அதை ஊத்திட்டு கூட அந்த பால் பேக் கூட இவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க. जो शहर में दूध आता है, वो दूध का प्लास्टिक थैली है ना, वो भी दूध निकालने के बाद उसको भी बटोर के रखता है, எண்ணெய் பாட்டில் और तेल का बाटल சேர்த்து வைக்கிறது. वो भी बटोर के, என்னன்னு பழைய பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்து வைக்கிறது. क्या क्या चुना है वो सब भी बटोर के रखता है। என் வெள்ளைப்பூட்டுக்காரி வருவாங்க. क्यों लहसुन वाली आएगी, ஹalleluya. हालेलुया। எதையாவது கொடுத்து வாங்கணும். कुछ भी सामान देना है, अपना प्रतिफल पाना है। ஏன் ஏழை எளியவர்களுக்கு நீ குப்பையில போடையா? क्यों तू तो परदेसी के लिए, दिन के लिए डालो कचरा पर। இந்த மும்பையில குப்பையை பொறுக்கி, குப்பையில இருக்கிற ஜாமான பொறுக்கி வாழ்வாதாரங்களை கட்டி கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். इसी मुंबई शहर पर जो कचरा से सामान उठा के अपना जीवन बिताने वाले लोग बहुत सारा है, ஆயிரக்கணக்கான பேர் அதை हजारों हजार लोग ये काम करता है। ஒரு நீங்க பார்க்கலாம், அந்த பெரிய ஒரு கோணியை போட்டுட்டு அதை பொறுக்கிறார்கள். हम देख सकता है सड़क पर पैसे बड़ा थैली अपने कंधे पर डालकर वो कचरा அதை கொண்டு கடையில போட்டு அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் वो उठा के जाके बंगाल में देखिए, ஏன் நீ வசனத்தை நிறைவேற்ற முடியாது? तू क्यों वचन को पूरा, பரதேசிக்கும் எளியவனுக்கும் அதை விட்டுவிடு என்று சொல்கிறாரே. ये दिन इनको परदेसी के लिए छोड़ दो। நீ அந்த கொஞ்சம் ஜாமான வீட்டுல சேர்த்து பிளாஸ்டிக் பொருளையும் பிளாஸ்டிக் பையையும் சேர்த்து எண்ணெயையும் போட்டு நீ ஏழைகளுக்கு போடாம நீனே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. अब तो जो प्लास्टिक थैली प्लास्टिक सामान को तू वो परदेसी और दिन के लिए नहीं देता, तो अपने के लिए बटोर कर तू कुछ भी डाल के ले आ। அந்த பேஸ்டை பிதுக்கிறத பார்க்கணும். பிதுக்கி பிதுக்கி இங்க சொல்றாரு, வயலுடைய ஓரத்தில் இருக்கிற இதை நீ தீர கூட அறுக்காதன்னு சொல்றாரு. अगर जो वो करता है तो काटते समय खेत में जो कोने कोने पे रहता है उसको पूरा मत काटो, கதறப்பட்டு நீ அறுத்துறாங்க. और गिरी हुई बालों को इकट्ठा मत करो। பார்க்கணும், அந்த பிளாஸ்டிக் ஜாமான போடுறதுக்கு அந்த பேஸ்ட கூட பிதுக்கி 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 அந்த பேஸ்ட 4 பாலா வெத்தலை மடிச்ச மாதிரி மடிச்சு, अगर जो मंजन यूज उपयोग करता है, वो मंजन को भी ऐसे अंत तक दबा दबा के बांध के जैसे उसको ऐसे गड़ी करके यूज करता है। இப்படி வெத்தலையை 4 மணிக்கு மடிச்சது போல மடிச்சு அதை எடுத்து பிதுக்கி அப்புறம் குப்பையில போடுறது. जैसे पान को चार बार वो गड़ी करता, वैसे குப்பையில போடுறது கிடையாது, அது சேர்த்து வைக்கிறது. वो भी बटोर के रखे। எல்லாம் அங்க கவனிக்க வேண்டும். सुनिए, நான் எப்படி ஆசீர்வாதம் வரும்? तू कैसे आशीष पाएगा? ஏழை எளியவனை எந்த விதத்திலேயாவது நினைத்தவர்கள் दिन लोग और परदेसी लोग को तो स्मरण कर, அத போடு. நீ குப்பை ஒன்று நீ வீட்டு வாசல்ல வரட்டினாலும் நீ குப்பையிலேயாவது போடு. अगर तेरे दरवाजा पर कोई नहीं आएगा तो भी तू क्या करो, तो कचरा पर डालो। ஏழைகள் பரதேசிகளை நீ வீட்டுல வந்து ஆதரி. अगर यदि तेरे घर पर ये दिनहीन और परदेसी लोग आएगा तो उनको संभालो। ஆனா சில விஷயத்தை நீ விட்டு விடுன்னு சொல்றாரு. इसलिए प्रभु कहता है कि बातों को छोड़ दो, விட்டு விடு. छोड़ दो। அதை ஏன் சேர்த்து வைக்கிற? क्यों बटोरता है, அதையும் உன் களஞ்சியத்துல ஏன் கொண்டு வர? क्यों तेरे भंडार पर ले आ, அதையும் வித்து பழைய ஜாமான வித்து உன் களஞ்சியத்துல கொண்டு வர. तेरे चुने वस्तुओं को भी बेचकर तेरे बटोर करने के लिए। வேத வசனத்தை எந்த விதத்திலையும் நீ நிறைவேற்ற முடியும். अगर परमेश्वर को वचन किसी रीति से भी तो पूरा कर सकता है। கன்வர்ஷன் ஸ்கில்ஸ், நீர் மாறானை திறனை நீ செயல்படுத்த வேண்டும். इसलिए तू ये उल्टा बल को बदलना है। எல்லாத்தையும் ஞானமா செய்றாங்க இப்போ. बाकी सब कुछ आजकल देखेगा அது ஆவிக்குரியவர்களா பெந்தகோஸ்தையா ரொம்ப ரொம்ப எதெல்லாம் நம்ம திறம்பட செய்றாங்க. अगर जो आत्मिक जन पेंटिकोस लोग जो जो काम है सभी बुद्धि से करता है। விவாகம் நடக்குதா? जो विवाह होते क्या, நாங்க தங்க நகைகள் போட மாட்டோம், மாப்பிளைக்கு இத்தனை பவுன்ல செயின் போட வேண்டாம், ஒரு 2 வீலர் 4 வீலரை கொடுத்துருங்க.
वो बोलेंगे दूल्हा के लिए हम तो जो सोना चांदी पर प्रिय नहीं रखता है, इसलिए दूल्हा के लिए संगीली के बदले एक 2 व्हीलर लाके दे दो। 10 பவுன்ல 15 பவுன்ல மைனர் செயின் வேண்டாங்க, ஒரு 4 வீலர் ரைட் கொடுத்துருக்கேன். 10 और 12 तोला में चेन को तो क्या जरूरत है, उसके बदले एक 2 व्हीलर दे दो। இதெல்லாம் எவ்வளவு கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் இருக்குது நமக்கு, इसी में कितना उल्टा बल से काम करता எவ்வளவு है, நேர்மாறான திறன் இதுல இருக்குது. कितना उल्टा बल से बुद्धि काम करता है। பேங்க்ல டிசைன் அதாவது ஒரு வீடு எடுத்து கொடுத்துருங்க. नहीं तो दूल्हा के लिए एक घर लाके दे दो। அந்த நாட்களில் சிறிதனமாக उन दिनों में ऐसे दिया था दुल्हन दौरी। के लिए। ஹalleluya हालेलुया। டவுரி கொடுத்தாங்க. दौरी அந்த நாட்கள்ல उन दिनों में, என்னது அவங்களே கொடுப்பாங்க. இப்ப இவன் கேட்டு வாங்குறான், எனக்கு இவ்வளவு வேணும் கேக்குறான். उन दिनों में जो वो लोग अपने आप से दिया था, लेकिन आजकल क्या दूल्हा मुझे इतना चाहिए அப்படி करके கேட்கட்டாலும் சைலண்டா இது சைலண்டான இத காரியத்தை செஞ்சுக்கிறாங்க. नहीं तो भी ऐसे उल्टा बल से இப்ப அதெல்லாம் எவ்வளவு கன்வர்ஷன் ஸ்கில்ஸ். நாங்க நகைப்பட மாட்டோம், நாங்க அதை செய்ய மாட்டோம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இதை செஞ்சிருங்க. கன்வர்ஷன் நேர்த்திறனாக நேர்மாறான திறனாக மாறிக்கொள்றாங்க. देखिए इस बात में जैसे उल्टा बल से अपना काम करता है, ஆனால் ஆண்டவருடைய விஷயத்துல மட்டும் நேர்த்திறனாக மாற்ற தெரியவில்லையே. और क्यों हमको जो परमेश्वर का विषय में ये उल्टा काम தேவனுடைய வார்த்தையை நீ நிறைவேற்றாதபடி தேவன் துக்கம் கொண்டிருக்கிறாரே. तो परमेश्वर वचन पूरा नहीं करेगा तो तुझ पर प्रभु कितना எந்த காலத்திலையும் நீ நிறைவேற்ற முடியும். किसी काल में भी या स्थितियों में வேதம் சொல்லுது எந்த காலத்திலையும் நிறைவேற்ற முடியும் என்று வேதம் சொல்கிறது. स्थिति में भी तो पूरा कर सकता है, वैसे वचन कहता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். नाम की महिमा। அதாவது தேவ சித்தத்தை மோசே அந்த தேவனை ஆராதிக்கிறதற்கு அவன் விட மாட்டேங்கிறான். யார் பார்வன் விட மாட்டேன்னு சொல்லுகிறான். अगर हम देख सकता है, फिर उन्होंने कहता है लोगों को परमेश्वर को तांडव करने के लिए मैं नहीं छोड़ूंगा। அதாவது இங்க கவனிங்க, அதாவது வேதத்துல சில ஆயுதத்தை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். शास्त्र में कई हथियार को हमारा परमेश्वर उपयोग किया। அதாவது மாற்று திறனதை புள்ளையும் நீ வல்லவனாக புள்ளையும் நீ ஆயுதமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லவன் தான். क्योंकि ये घास को भी हथियार बना के काम करने वाला सामर्थ्य है तू। வேதத்திலே வாசிக்கிறோம், இங்க கவனிக்க வேண்டும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தா அவன் கோலை கொண்டு சில ஆயுதமா அவர் நடத்துகிறார். दुर्गमन निर्गमन 4 दूसरा में हम देखेगा तो अपने लाठी लेते हुए कई काम करता है। கோலை கொண்டு நான் கோலை எடுத்துக்கொண்டு நீட்டு செங்கடலை பிளேன்னு சொன்னார். वो तो तेरा लाठी उठा के बढ़ाओ और लाल समुद्र को दो भाग करो। யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். और निर्गमन 14-16 கோலை எடுத்துக்கொண்டு அதாவது கோலை ஒரு ஆயுதமாக, क्योंकि वो लाठी उनके लिए एक हथियार था। அதாவது இக்கபடி கோல் ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தப்பட்டது. ये लाठी मूसा का एक हथियार। ஏதாவது எதை கொண்டும் தேவன் ஆயுதமாக உபயோகப்படுத்தினாரே. ऐसे किसी छोटी वस्तु से भी प्रभु हथियार बनाया। ஒரு கோலை கொண்டு செங்கடலை பிளேன்னு சொன்னாரு. एक लाठी के द्वारा लाल समुद्र को दो भाग करने के लिए कहा था। இன்னும் பாத்தீங்க நியாயாதிபதிகள் 3:31 வாசிக்கலாம். और न्यायियों 3:31 நியாயாதிபதிகள் புத்தகம் न्यायियों 3:31 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 3 आखिरी वचन। அங்கே பெலிஸ்தியரை சம்கார் என்னக்கூடியவன் பெலிஸ்தியரை கொல்வதற்கு ஒரு தாற்றுக்கோலை கொண்டு 600 பேரை கொண்டிருக்கான். यहाँ देखिएगा तो सामने नाम के बस्ती फिलिस्ती पुरुषों को बैल के पैदल से मार डाला 600 लोग। ஒரு தாற்றுக்கோலை கொண்டு 600 பேரை கொண்டிருக்கான். बैल के पैदल से 600 लोग को मारा था। தாற்றுக்கோல்னா என்ன? ये बैल पैदल मतलब क्या? மாட நடத்துவாங்கல, ऐसे बैल का अगुवाई करता है वो बैल। மாட நடத்துறதுக்கு बैल का अगुवाई करता है वो அல்லது चलाने वाला, அதாவது சாட்டி. அதான் இங்க கவனிங்க, மாட நடத்துறது இதுக்கு பேர் தான் தார்கோல். जो बैल को चराता है उसी का नाम साटी। அதை கொண்டு சத்துரு 600 பெலிஸ்தியர்களை கொண்டிருக்கிற சங்காரம். साटी के द्वारा ये संग्राम ने 600 फिलिस्तियों को मार डाला। இங்க பாருங்க, நேற்றைய தினத்துல இப்போ இந்த வாரத்துல நடந்த சம்பவம் என்ன, ஒரு சாத்தாங்குளம் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல போலீஸ்காரன் அடிச்சு தகப்பன மானையுமே கொண்டுட்டான். अभी जो पिछले दिनों में एक समाचार संभव हुआ था कि तमिलनाडु में सातानुलम बोलकर एक नाम है, वो गांव में पिता और पुत्र दोनों को पुलिस वाले ने क्या किया, अपने लाठी से मार डाला। போலீஸ்காரனுடைய அராஜகத்தை பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கடை அடைக்க லேட் ஆயிட்டு.
क्या है वो उनका दुकान बंद करने के लिए आधा घंटा लेट हो गया। மிருகத்தனமாக அடித்து கொண்டிருக்கான். एक जानवर के सही का मार இங்க डाला। வாசிக்கிறோம், மாட நடத்தக்கூடிய கம்பு தார்கோலை கொண்டு 600 வேலை பண்றான். यहाँ देखिए बाइक के वो साटी से पहले से 600 लोग को मार डाला था। இவன் 600 பேரை கொல்ற கம்ப ஒரே நேரத்துல அடிச்சு இங்க போனீங்க 2 பேரை கொண்டிருக்கான். ये पुलिस को देखे जो 600 पुरुषों को मार डालने वाला उसी साटी से सिर्फ 2 व्यक्ति को मार डाला। ये पुलिस அது கம்பு எதுக்கு கொடுத்திருக்கு? அத पुलिस के लिए वो लाठी क्यों दिया है? பயமுறுத்து நடத்துறதுக்கு अच्छा கொடுத்திருக்கு. थोड़ा डराने के लिए, மிரட்டுறதுக்கு கொடுத்திருக்கு. जरा डराने के लिए। அந்த கம்பை கொண்டு 600 சத்துருவை கொண்டிருக்கிறான். यहाँ शास्त्र में देखता उसी साटी के द्वारा 600 शत्रुओं को मार डाला। வேதத்துல எவிடன்ஸ் இருக்குங்க. शास्त्र में है एविडेंस। அவன் லத்தியை கொண்டு கொம்பனா லத்தியான்னு சொல்லி அடிச்சிருக்கான் பாருங்க. वो क्या है अपने लत्ती के द्वारा वो लाठी के द्वारा वैसे दोनों को मार डाला। அந்த கம்புல அப்ப 600 பேரை கொல்லக்கூடிய பலம் இருக்குது. इसका मतलब वो लाठी पे 600 पुरुषों को मार डालने का அவளை बल है। எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கான் பாருங்க. इतना बल वो पुलिस वाला उपयोग करके இங்க मार डाला। கவனிக்க வேண்டும். ये அப்போ ஆயுதம் ஆயுதம் வந்து அதுக்கு கோல ஆயுதமாக மாற்றி பண்ணிட்டார். वैसे उन दिनों में ये साटी को और लाठी को हथियार बना के काम किया था। இங்க வந்து ஒரு தாற்றுக்கோள ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார். वैसे बाइक के एक पहिने से हथियार बनाकर उपयोग किया था। நியாயாதிபதிகள் 15:15 வாசிங்க. और न्याय 15:15 15:15 न्याय 15:15 உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால 1000 பேரை கொண்டு போட்டான். ये गधे की जबड़े की एक नई हड्डी मिले उसी हड्डी से 1000 पुरुषों को मार डाला। ஒரு கழுதையின் பச்சை தாடை கொண்டு 1000 பேரை கொண்டிருக்கிறான். ये गधे की जबड़े की नई हड्डी से 1000 पुरुषों को मार डाला। ஆயுதம் எதையும் ஆயுதமாக பயன்படுத்துறான். इसका मतलब एक छोटा सा घास को भी हथियार बना सकता है। 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். पहला सामुएल 17 अध्याय 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அதாவது ஒரு கல்லு ஒரு கவனையின் ஆயுதமா பயன்படுத்தி கோலியாத்தை முறியடிச்சான். और गोलियत को हराने के लिए एक कोफन एक पत्थर से हो गया। வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். सामर्थ व्यक्ति के लिए घास भी हथियार है। இந்த நாட்கள்ல इन दिनों में கர்த்தர் உங்களை கன்வர்ஷன் ஸ்கில்லாக மாற்ற விரும்புகிறார். प्रभु तुझे वैसे एक उल्टा बल से काम करने के चाहता है। கையில் இருக்கிறது என்ன? अगर जो तेरा हाथ में है वो அதை क्या है? நேர்மாறான திறனாக மாற்று. वो आपके बल को उल्टा बल बनाओ। மோசேக்கு இருந்தது கையில கோல் தான். मूसा के हाथ में क्या था? लाठी எடுத்து நீட்டி उठा के बढ़ाओ। சமுத்திரத்தை பெற. लाल समुद्र को दो भाग करो। என் கையில இருக்குது தேவனுடைய வார்த்தை தான். अगर अभी मेरे हाथ में क्या है परमेश्वर का बच्चे में இதைத்தான் நான் கொண்டு நான் பயன்படுத்துறேன். ये वचन के द्वारा मैं उल्टा बल से काम करता हूँ। அவன்கிட்ட இருந்தது மாட நடத்தக்கூடிய தாற்றுக்கோள் தான். और दूसरे पुरुष के पास क्या था? वो बाइक को चराने वाला लाठी था। அதை கொண்டு 600 பேரை கொண்டான். उस पहले से 600 पुरुषों को मार डाला। கழுதையின் பச்சை தாடையை கொண்டு 1000 பேரை और गधे की नई जबड़े की हड्डी से लेकर 1000 लोग பச்சை தாடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. नई हड्डी காஞ்ச தாடைனா உடைஞ்சு போயிருங்க. जो सूखा हुआ जबड़े होगा तो वो टूट जाता था। பச்சை தாடை वो क्या है? नए जबड़े। அதாவது அந்த பிரசன் அந்த அட்பிரசன் அது என்ன அதை எடுத்து அவன் கொடுக்குறான். मतलब उसी समय उसके हाथ में क्या हथियार के नाई मिलता है उसी के द्वारा मार கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் நீர்மாறான திறனால செயல். उल्टा बल। அவன் கையில இருந்தது அவன் கோலியாத்துல இருந்து பெரிய ஆயுதங்கள். अगर गोलियत के पास बड़ा बड़ा हथियार था இவனுக்கு அதை கொடுத்து பார்த்தான் சவுல் ராஜா. वो साउल राजा ने दाऊद को वो भी देता था। ஒரு ஆயுதம் அற்பமாக இருக்கலாம் என்னது அவன்கிட்ட கவனம் கல்லும் தான். यदि एक तुच्छ छोटा सा घास के जैसे उनके पास कोफन और पत्थर था। கவனிங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். सामर्थ व्यक्ति के लिए घास भी हथियार है। நீ கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் ஆக நீ மாறிக்க. तो उल्टा बल से काम करने शुरू करो। அதுக்காக தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் அனுமதித்தார் 10 விதமான வாத ஒரு ஆயுதமாக தேவன் அனுமதித்தார். अगर जो परमेश्वर ने सौंपा था 10 प्रकार के विपत्तियां को हथियार के नाम தேவன் 10 விதமான வாதையும் 10 விதமான வாதையும் ஒரு தேவன் அனுமதித்த ஆயுதம். अगर जो 10 प्रकार की विपत्तियां को परमेश्वर ने सौंपा था वो 10 प्रकार की विपत्तियां 10 प्रकार का हथियार है। நீ அதை
அவன் பாருங்க சத்ரு எதிர்மாறாக நடக்கிறான். शत्रु देखो वो उल्टा बल से काम करता है. அவன் கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் அவன் சொல்றான் பாருங்க 10 நேரம் விட மாட்டேன்னு என்ன செய்யறான். वो भी क्या करता था फिरौन उल्टा बल से 10 विपत्तियां में भी नहीं छोड़ता मना करता. 10 நேரம் வாதைத்தான் அவர் அனுமதித்தார். அவர் பெரிய ஒரு ஆயுதத்தை அனுமதிச்சார். परमेश्वर एक बड़ा हथियार को 10 विपत्तियां के द्वारा भेजा था. அவன் அப்பம்லாம் என்ன தெரியுமா சொல்றான். तभी वो फिरौन क्या कहा था. அவன் நேர்மாறான திறனை பார்வனை உபயோகப்படுத்துறான். फिरौन अपने उल्टे बल से काम किया था. நீங்க போங்க आप लोग कर जा இந்த எய்த்துல நீங்க இருந்து ஆராதிங்க. ये तुम लोग ये मिस्र में बैठकर आराधना करो. இங்க இருந்து நீங்க ஆராதிங்க. ये ना मिस्र में होकर आराधना करो. மோசே சொன்னா முடியாது, இது அருவருப்பு. मूसा ने कहा नहीं ये परमेश्वर के दृष्टि में घृणित है. அவன் சொல்றான் இது அருவருப்பு. मूसा कहता है नहीं ये घृणित बात है. யாத்திராம புத்தகத்தை நான் வாசிக்கிறோம். निर्गमन का पुस्तक இப்ப படித்து எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல. अभी समय नहीं है. ஹalleluya. हालेलुया. நான் வாசிக்க முடிகிறது 8ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். निर्गमन 8:25 से. இப்ப படிக்க நேரம் இல்ல. அதாவது நாங்க இங்கே நீங்க ஆராதிக்க சொன்னா. वो कहता था तुम यहाँ आराधना करो. இங்கே பலியிடுங்க. यहाँ बलिदान चढ़ाओ. இது அருவருப்புன்னு சொல்லிட்டாங்க. वो मूसा ने कहा नहीं ये. அதுக்கு அடுத்து சொல்றான் 27ஆம் வசனத்துல फिर 27 में நீங்க போங்க आप लोग जाओ. வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாட்டு போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு வீத்தபடி நாங்கள் பலியிடுவோம் என்று மோசே சொல்றான். இல்ல நீங்க போங்க அதிக தூரம் போகாதீங்கங்கறான். अगर वो फिरौन ने कहा था ठीक है तुम लोग सभी जाओ लेकिन बहुत दूर मत जाओ. போங்க அதிக தூரம் போக வேண்டாம். तुम बलिदान जाओ करो जाके लेकिन बहुत दूर ना जाओ. அவன் பாருங்க சத்துருவானவனும் கன்வர்ஷன் ஸ்கில்ஸ்ல நேர்மாறான திறனாக அவன் செயல்படுகிறான். ये देखिए इस संभव में शत्रु भी उल्टा बल से काम करने के लिए. தேவனுடைய நோக்கம் என்ன? परमेश्वर का इच्छा क्या? தேவனுடைய திட்டம் என்ன? परमेश्वर का उद्देश्य क्या? அவர்கள் போய் ஆராதிக்க வேண்டும். ये लोग जाना है आराधना. எகிப்திலிருந்து புறப்பட்டு போய் ஆராதிக்க வேண்டும். मिस्र से निकलकर परमेश्वर का आराधना. வாழும் தேவன் மூட கானானை சுதந்தரிக்க வேண்டும். दूध और मध बगने वाला खाना देश को पहुंचा. 7 விதமான சத்துருக்களை துரத்த सात வேண்டும். प्रकार के शत्रु को भगाना. வாழும் தேவன் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். आप दूध और मध बगने वाले देश में ये लोग आशीष पाएं. இவன் என்ன செய்யறான்? परंतु शत्रु क्या करता है? இவ்வளவு நாள் அடிமையாக வைச்சிட்டான். इतना दिन दासत्व में रखा था. அவன் வேற ஆயுதத்தை உபயோகப்படுத்துறான். கன்வர்ஷன் ஸ்கில்ஸ் அவன் वो உபயோகப்படுத்துறான். उल्टा बल से हथियार उपयोग किया. அவனும் நேர்மாறான திறனாக தான் சத்துருவும் செயல்படுகிறான். शत्रु भी उल्टा बल से அதை हथियार நீ उपयोग கண்டுகொள். करता है. इन बातों को तुम पहचान करो. நீ சரியானபடி கண்டுகொள். ठीक रीति से पहचान करो. ஏன் அவனுக்கு தேவன் 10 விதமான ஆயுதத்தை எடுத்து வீசினார்னா क्यों उस फिरौन के लिए परमेश्वर ने 10 प्रकार का हथियार को फेंका था? அவன் நேர்மாறான கன்வர்ஷன் ஸ்கில்லா மாறிட்டு இருந்தான். वो अपने उल्टा बल से काम करने शुरू किया था. தேவன் அப்படி அவனுக்கு கிரியை செய்து கொண்டே இருந்தார். इसलिए परमेश्वर ऐसे अपने हथियार को उपयोग किया. முதல்ல சொன்னா எகிப்தில நீங்க ஆராதிங்க. पहले कहा था तुम मिस्र देश में आराधना. மோசே முடியாதுங்க. मूसा ने मना किया. அடுத்தது போங்க அதிக தூரம் போக வேண்டாம். फिर कहता था जाओ फिर भी बहुत दूर मत जाओ. நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். तुम उतना दूर मत जाओ. இங்க கொஞ்சம் 3 நாள் பிரயாணம் போவோங்க. 3 दिन ऐसे பிரயாணப்பட்டு போக வேண்டாம். 3 दिन यात्रा में मत जाओ. அவன் சொல்றான் 3 நாள் பிரயாணப்பட்டு போய் நாங்க मूसा ने कहा नहीं हम 3 दिन यात्रा ரெண்டு நாள் வெளியே போய் ஆராதிப்போம். हम बाहर जाकर आराधना करेंगे. அடுத்தது பாருங்க அவன் சொல்றான், அவன் கேட்கிறான் பாருங்க யாத்திராம 10ஆம் அதிகாரத்துல 10वां अध्याय में 8வது வசனத்துல 8वां वचन में அவன் கேட்கிற நீங்க தேவன் யார் யார் போகிறீங்கன்னு கேட்கிறான். और फिरौन ने पूछने लगा कौन-कौन जा रहा है? நீங்க யார் யார் போய் अरे ஆராதிக்கிறீங்க? जाने वाला कौन-कौन है? இளைஞரோடும் முதியோடும் எங்கள் குமாரோடும் குமாரத்திலோடும் ஆடு மாடுகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நாங்க போய் ஆராதிக்கணும்னு சொல்லி 9வது வசனத்தை சொல்றாங்க. मूसा ने कहा बेटा बेटियां भेड़ बकरियां गाय बैल और सारे बच्चों से लेकर पूरी जगह जाएंगे. இப்ப சொல்றான் நீங்க எல்லாம் புருஷர்கள் எல்லாம் போங்க குழந்தைகள் போக கூடாது. अभी फिरौन कहने लगा केवल पुरुष की जाकर आराधना करो बच्चों को यहाँ छोड़ दो. நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். परंतु मूसा ने कहा मैं और अपने परिवार समेत यहोवा का दंडवत करेंगे. அதையும் அவன் பாருங்க அவன் எப்படியாவது பார்வன் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான கன்வர்ஷன் ஸ்கில்ல அவன் உபயோகப்படுத்துகிறான். देखिए फिरौन वो शत्रु के अनुसार परमेश्वर के उद्देश्य के विरोध से उल्टा बल से काम करता है. நேர்மாறாக திறனாக பார்வன் செயல்பட்டான். பிசாசானவனுடைய கிரியை இதெல்லாம். उल्टा बल से फिरौन काम करने लगा ये शत्रु का काम है. அடுத்தது சொன்னா फिर कहा था சரி நீங்க ஆடு மாடுகளோடு நீங்க போய் குழந்தைகளோடு ஆராதிங்க. ठीक है तुम अपने बच्चों को भी लेके जा साथ में. இந்த யாத்திராமம் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். वो भी निर्गमन में 10ஆம் அதிகாரம் 24ல வாசிக்கிறோம். 10:24 में சரி நீங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு போங்க. ठीक है तुम सभी लोग जाओ.
எல்லாரும் போங்க, குடும்பத்தோடு போய் ஆராதிங்க. सभी लोग जाओ परिवार के साथ, ஆனா உங்களை ஆடு மாடுகளை எதையும் கொண்டு போக கூடாது. परंतु तुम्हारे संग की भेड़ बकरी कुछ भी नहीं ले जाओ. நீங்க குழந்தைகளோட போங்க. तुम सभी अपने अपने बाल बच्चों के साथ जाओ. ஆனா பலி செலுத்துறதுக்கு ஒன்னையும் கொண்டு போயிடாதீங்க. बलि चढ़ाने के लिए कुछ यहाँ से मत लेना. மோசே சொல்றான், நான் அங்க போங்க, என்னதெல்லாம் அங்க போய் செலுத்தணும் கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்றாரோ அதெல்லாம் நாங்க போய் செலுத்தணும்ங்கறான். परंतु मूसा ने कहा था यहोवा ने वहां जाने के बाद हमारे बलि के लिए क्या क्या करेंगे वो सभी हम चढ़ाना है. முழுமையாக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு தேவனாகிய கர்த்தர் மேல் அன்பு செய்கிறவனாக இருக்கிறான். आमीन. सारी मन सारी बल सारी बुद्धि से यहोवा परमेश्वर को प्रेम करने वाला व्यक्ति था. இப்ப வந்திருக்கிற தடை என்ன? अभी क्या रुकावट आया? நமக்கு எதிர்மறையாக செயல்படும். हमारे उल्टा बल से हमारे लिए काम करता. விசுவாசனவன் கன்வர்ஷன் ஸ்கில்ஸாக ரொம்ப ஸ்கில்லா வேலை செஞ்சிட்டு இருக்கான். अभी शैतान जो शत्रु क्या काम करता है, उल्टा बल उपयोग करके हमारे विरोध से काम करता है. தேவன் விரும்புறது தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறது. और परमेश्वर का क्या इच्छा है, क्या चाहते, अपना चुने हुए जन मंडली में इकट्ठा होकर आराधना சொல்கிறது करते. தேவன் எப்போதெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர் சமீபமா இருக்கிறார் என்று क्योंकि சொல்றார். शास्त्र कहता है जब भी जन इकट्ठा होकर उनके ओर उतारता तभी परमेश्वर भी समीप आता है. அங்கே வாசிக்கிறோம், உபாகமம் 4:7 வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? वो व्यवस्था और 4:7 में लिखा कि देखो कौन ऐसी बड़ी जाति है जिसका देवता उसके ऐसे समीप रहता हो जैसे हमारे परमेश्वर हुआ जब तक हम उसकी पुकारते हैं. அதாவது தேவனை தொழுது கொள்ளுகிற அதை விட பெரிய ஒரு பாக்கியம் ஒண்ணு கிடையாது. क्योंकि परमेश्वर को दंडवत करता उससे बढ़कर धन्य बात कुछ नहीं. எவ்வளவு ஸ்கில்லா செயல்படுகிறான் பிசாசு. कितना उल्टा बल से शैतान काम करता है. பார்வோனில ஸ்கில்ஸா செயல்படுகிறான். वो फिरौन कितना उल्टा बल से काम किया था. எவ்வளவு கன்வர்ஷன் ஸ்கில்ஸாக நேர்மான திறனை அவன் உபயோகப்படுத்தி பார்த்தான் மோசேக்கும் பாக. कितना मूसा के सामने वो फिरौन ने अपने उल्टा बल से काम करते हुए उपयोग किया है. ஆனால் परंतु மோசே சொல்கிறான், நான் என் வீட்டார் நான் கர்த்தரை போய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். मूसा ने कहा मैं अपने परिवार के समक्ष वो परमेश्वर को दंडवत நாங்கள் करेंगे. போய் பலி செலுத்த வேண்டும். हम सभी जाके बलि चढ़ाएंगे. நாங்கள் போய் எல்லா ஆடு மாடுகளோடு சேர்ந்து போய் பலி செலுத்த हम வேண்டும். अपने पेड़ बकरी बाल बच्चों के साथ जाके இதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. एक ही परमेश्वर का इच्छा. ஒன்னையும் விட்டுட்டு வந்துடாதீங்க. कुछ भी पीछे मत छोड़ो. 15 வாரம் 18 வாரம் ஆராதனை பாதி வருஷமே ஆராதனாலும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை தசவாங்களை பொருத்தனைகளை விழுங்கிறாதீங்க. इसलिए तुम भी यदि 18 हफ्ता 20 सप्ताह यदि आधा साल होने में भी अगर परमेश्वर की मंडली पर आराधना के आते समय कुछ भी तू निगलना नहीं. जो जो तेरा मन्नत है, जो जो 10-5 जो जो दान है, पेट चढ़ाने के सबके साथ आ जा. விசுவாசவன் கன்வர்ஷன் ஸ்கில்லா செயல்படுறான் எதிர்மறையாக. शैतान उल्टा बल से काम शुरू कर दिया. லேவியனி ஆசாரியனி மறந்துடாத. अगर लेवियों और याजकों को भूल मत. அவனுக்கு பங்கு உலகத்துல கிடையாது. कि लेवियों के लिए भाग அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். वो अलग किए हुए व्यक्ति है. நான் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். वो अलग किए हुए झूठ உலக है. வேலை கிடையாது. उनका दुनिया का काम नहीं தெய்வத்துடைய சித்தத்தை செய்யக்கூடிய உங்களை நடத்துறதுக்கு தான் வேலை. अगर तुम्हें चलाने के लिए परमेश्वर की इच्छा पूरा करना அப்படிப்பட்ட ஊழியக்காரன் மறந்துடாத. इसी प्रकार के सेवक और सेविकों को भूल मत. அவனுக்கு பிசாசவன் கன்வர்ஷன் ஸ்கில்ஸா செயல்பட்டுட்டு और இருக்கான். शत्रु क्या करता है, अपने उल्टा बल से काम करता है. நம்ம சாப்பிடாம தான் இருந்துட்டு இருக்கோமா? अगर क्या हम कुछ खाया बिना रहता क्या? லாக்டவுன்ல சாப்பிடாம இருந்துட்டு क्या இருக்கோமா? हम लॉकडाउन में कुछ खाया बिना भूखा रहता? ஊழியக்கார குடும்பத்தை எங்க இருந்தாலும் சரி நீ விசாரி. अगर तुम कहां भी क्यों ना हो, सेवकों வேதம் सेविका को நீ விசாரி என்று சொல்கிறது. आगे सेवकों और सेविका को तुम पूछ मत करो. உன் சொந்த ஊழியக்காரன் நீ விசாரிக்காதவன் நீ என்னத்தை பரலோகத்தில் உள்ள தேவனை எப்படி நீ சந்திக்க போற? अगर जो तेरा अगुवाई करता हो सेवकों को तो पूछ मत नहीं करेगा तो स्वर्गीय पिता के सामने कैसे खड़ा होगा? எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வாடி. सभी पटोर के जब तू आएगा मंडली पर வேதம் ले आ. எல்லா முடிச்சுகளோடு சேர்த்து கொண்டு வந்து ஆராதிக்கிற. शास्त्र में लिखा है सब कुछ ऐसे तो तैली में बांध के ले आना है. இங்கே யாத்ரா புத்தகத்திலே அப்படித்தான் சொல்கிறார். லேவிய ராமத்திலே உபாகம புத்தகத்திலே அப்படி சொல்கிறார். व्यवस्था वगैरह में ऐसे लिखा है. நீ அதெல்லாம் நீ சேர்த்து கொண்டு வந்து முடிப்புகளோடு வந்து தேவனிடத்தில் வந்து ஆராதித்து वैसे तो सब कुछ तैली में बांध के पटोर के इसी स्तर पर आते समय लेकर आ. அப்படித்தான் வேதம் சொல்கிறது. ऐसे
शास्त्र कर உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ல இருந்து வாசிக்க முடியும். व्यवस्था विवरण 14:22 से உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் விதைக்கிற விதைப்பிலே வயலை விளையும் எல்லா பழங்களின் தசபாகத்தை பிரித்து வை. बीज की सारी उपज में से जो प्रति वर्ष खेत में उपज उसका दसवांश अवश्य अलग करके रख. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் திராட்சைரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசபாகத்திலும் ஆட்டு மாடுகளின் தலையீட்டிலும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. और जिस स्थान को तेरा परमेश्वर यहोवा अपने नाम का निवास ठहराने के लिए चुन ले उसी में अपने अन्न और नए दाखमधु और तट के तेल का दसवांश और अपने गाय बैलों और भेड़ बकरियों बैल लौटे अपने परमेश्वर यहोवा के सामने खाया करना. ஒரு தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற காலத்தில் ஒரு தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும் பண்ணி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழிப்பிரயாணம் வெகு தொலைவின் நிமித்தம் நீ அதை கொண்டு போகாதிருக்குமானால் परंतु यदि वह स्थान जिसको तेरा परमेश्वर यहोवा अपना नाम बनाए रखने के लिए चुन लेगा बहुत दूर हो और इस कारण वहां की यात्रा तेरे लिए इतनी लंबी होगी तो अपने परमेश्वर यहोवा की आशीष से मिली हुई वस्तुओं அதை பணமாக்கி वहां तू क्या करने का वो वस्तुओं को पैसा बनकर பணமுடிப்பையும் உன் கையிலே பிடித்துக்கொண்டு உன் தேவனாகத்தை தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு போ. उसको वो रुपये के बांध और हाथ में लिए हुए उसी स्थान जाना जो तेरा परमेश्वर यहोवा को चुन ले. அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சைரசம் மதுபானம் முதலானவைகளை பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதி நீயும் உனக்கு குடும்பத்தாரும் வாசலில் இருக்கிற லேவின் புசித்து சந்தோஷமாயிருப்பீர்களாக. और वहां गाय बैल या भेड़ बकरी या दाखमधु या मदिरा या किसी बांधी की वस्तु क्यों ना हो जो तेरी जी चाहे उसे उसी रुपये में मोल लेकर अपने घराने समेत अपने परमेश्वर यहोवा के सामने खाकर आनंद करना. லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினால் அவனை கைவிடாயாக. और अपने पाठकों के भीतर के लेवियों को न छोड़ना क्योंकि तेरे साथ उसका कोई भाग या अंश न होगा. இது தேவனுடைய பிரமாணம். ये परमेश्वर का व्यवस्था है. நீ கைவிடாயாக. तो छोड़ो मत लेवी को. நீ லேவியனை மறந்துடாத. लेवी को भूल मत. நீ ஒருபோதும் கைவிட்டுறாத. कभी उसको छोड़ मत. அதாவது பார்வோன் சத்துரு இந்த நாட்கள்ல குடும்பமா கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி குடும்பமாக கர்த்தருடைய சபையை தேவ ஊழியத்தையும் கணத்தையும் அவன் இழக்குவதற்காக கன்வர்சன் ஸ்கில்லா அவன் பயன்படுத்திட்டு. क्योंकि इन दिनों में शत्रु ने वैसे उल्टा बल से काम शुरू कर दिया जो परमेश्वर के दासों और परमेश्वर के मंडली इकट्ठे होकर आराधना करने वो नहीं देता. நேர் மாறான திறனாக செயல்படுகிறார். वो उल्टा बल से काम करता है. நீங்க தெளிவாக இருங்க. इसलिए बात में तुम सावधान रहो. அந்த கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். अगर जो उस फल को न खाना करके प्रभु आज्ञा दिया. ஆனால் அதற்கு நேர் மதராகத்தான் அந்த கனியை நீ புசிக்கலாம் நீ தேவர்களை போல மாறுவாய் என்று அந்த ஏவாளுக்கு சொன்னான். लेकिन वो हवा के लिए शैतान ने क्या कहा था उल्टा वो आइडिया दिया था नहीं तू वो फल को खा सकता है तू भी परमेश्वर की तुल्य हो जाएगा. அல்லேலூயா. நேர் எதிர்மறையாக அவன் செயல்படுகிறான். वैसे वो उल्टा काम करने वाला. கடந்த நாட்கள் நான் இதை குறித்து நான் தேவ செய்தியை எடுத்திருக்கிறேன். पिछले दिन में इसी के बारे में संदेश दिया है. நேர் எதிர்மறையாக அவனும் செயல்படுகிறான். वो क्या करता है जो प्रभु करता है उसके उल्टा काम वो भी करता है. அந்த சமயத்துல இந்த காலத்துல நாம் நேர் மாறான திறனை செயல்பட வேண்டும். हम क्या करने का इन दिनों में प्रभु की इच्छा के अनुसार हम अपने ये काम को जरा उल्टा बदल के उसी बल से शुरू करना है. அதாவது தேவனுடைய ஜனம் அன்றைக்கு ஒரு சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். उन दिनों में एक मंडली के बारे में पौलुस ने लिखा है. அவர்கள் வறுமையிலும் தேவனை நினைத்தார்கள் என்று சொல்கிறார். वो लोग अपनी दरिद्रता में परमेश्वर की मंडली को स्मरण किया था. அவனுடைய வசனம் அப்படித்தான் சொல்கிறது. वैसे वचन करता है. அவர்கள் அவ்வளவாக நினைத்தார்கள் என்று சொல்கிறார். वैसे वो लोग स्मरण किया. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கப்படுகிறது. कोरिन्थियों के पत्री में ये आएगा. எடுத்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियों 8 1வது வசனம். 8 पहला. அன்றியும் சகோதரரே மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். अब ये भाइयों हम तुम्हें परमेश्वर के उस अनुग्रह का समाचार देते जो दुनिया की कलीसिया पर हुआ है. அவர்கள் மிகுந்த உபத்திரத்திலேயும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துமாக கொடுத்தார்கள். कि क्लेश की बड़ी परीक्षा में उनके बड़े आनंद और भारी कंगालपन में उनकी उदारता. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கவாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுமாக இருந்தார்கள் என்று நான் சாட்சியாக இருக்கிறேன்.
उनके विषय में मेरी ये गवाही है कि उन्होंने अपनी सामत पर वरन सामत से भी बाहर मन से दिया। உபத்திரத்தின் சோதனை, उपद्रवता में, परीक्षा में கொடிய தரித்திரம், और कंगालपन में, ஆனா பரிபூர்ண சந்தோஷமா மிகுந்தமா கொடுத்தார். फिर भी भरपूर आनंद से திராணிக்கு தக்கதால் திராணிக்கு மிஞ்சியும் अपने सामत पर और सामत से கொடுக்க மனதுருளாக இருந்தார்கள். देने के लिए मन से दिया। கொடுக்கிறது கிருபை. जो देता हुआ अनुग्रह। 2 கொரிந்தியர் 9:7 சொல்கிறது. दूसरा कुरिन्थियर 9:7 அதான் 6வது வசனம் சொல்கிறது. छठवां, சிறுக வைத்தல் சிறுக அறுப்பான், பெருக வைத்தல் பெருக அறுப்பான். परंतु ये बात है कि जो थोड़ा बोता है वो थोड़ा काटेगा और जो बहुत बोता है அவனவன் விசராயம் அல்ல கட்டாயம் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கிடவன் உற்சாகமா கொடுக்கிறதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். हर एक जैसे मन में ठान वैसे ही दान करे, ना कुड़कुड़ के और न दबा से, क्योंकि परमेश्वर हाथ से देने वाले से प्रेम रखता है। வேறு நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாகவாயும் சகலவித நற்கிரியையும் பெருகிறவர்களாகவும் முடியாகும் தேவனுடைய சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். परमेश्वर सब प्रकार का अनुग्रह तुम्हें बहुतायत से दे सकता है, जिससे हर बात में और हर समय सब कुछ जो तुम्हें आवश्यक हो तुम्हारे पास रहे। தேவன் உனக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். प्रभु तेरे लिए संपूर्ण रीति से ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम को महिमा। தேவன் உனக்கு சம்பூர்ணமாக தருகிற தேவன். प्रभु तेरे लिए संपूर्ण रीति से देने वाला है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उनके नाम की महिमा। உனக்கு குறைவில்ல. तुझे कुछ पर कमी घटी ना होगा। உத்தர பிரதேசத்திலிருந்து அலகாபாத்திலிருந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். अगर यदि तू यूपी इलाहाबाद से संदेश सुनेगा, அங்க உள்ள ஊழியக்காரருக்கு உதவி செய்யுங்க. अगर वहां का सेवक के लिए सहायता करो। அந்த ஊழியர்கள் நடக்கிற இடங்கள்ல நீங்க உதவி செய்யறவளாக இருங்க. अगर जिस स्थल पर सेवा हो रहा है वहां लोग அங்க सहायता இருக்கிற करो। ஊழியக்காரனை விசாரிங்க. जो यूपी में है उस सेवकों को पूछ पाछ करो। ஆண்டவருடைய என்னை நீங்கள் அநேகர் விசாரித்தீர்கள். मुझे भी तुम लोग से कई लोग पूछ पाछ किए हैं। ஆகவே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनका नाम को महिमा। இதாக்கல்ல சத்துரு எவ்வளவு மாற்று திரளாக செயல்படுகிறான். शत्रु कितना उल्टा बल से काम करता है। நாம் இந்த காலங்களிலே நேர்மாறான திறனாக கன்வர்ஷன் ஸ்கில்லாக செயல்பட வேண்டும். हम भी इन दिनों में वैसे प्रभु की इच्छा के अनुसार उल्टा बल से काम करें। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में முடியாது என்று சொல்லாதீர்கள். अगर ये मुझसे नहीं होता मत करो। மோசே பார்வோனோடு போராடினான். मूसा फिरौन से लड़ा है। நாளையில் வீட்டால் நாம் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறார். और यहोशू ने कहा मैं अपने परिवार समेत यहोवा का दंडवत करूंगा। இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காலங்களில் நாம் இருக்கிறோம். इसी प्रकार के लॉकडाउन में हुए हैं। இப்படிப்பட்ட காலங்களிலும் நாம் வேத வசனத்தை கொண்டு ஜெய ஜீவியத்தை ஜீவிப்போம். इसी प्रकार का समय में भी हम वचन के अनुसार जी का जीवन बिताएं। தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். अभी हम प्रार्थना करें। ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். இவ்வளவு நேரம் தேவனுடைய செய்தியை கேட்டோம். अब तक परमेश्वर वचन सुना, தேவ வார்த்தையை நோக்கி பார்த்தோம். परमेश्वर वचन को अध्ययन किया। இந்த நாளில் इस समय में தன்னை அர்ப்பணிக்குமா? अपने को अर्पित करें। சத்ரு எதிர்மறையாக செயல்படும்போது நீ தேவனோடு நேர்மறையாக செயல்படு. जब शत्रु उल्टा बल से काम करता है तू सीधा काम करो परमेश्वर। விசுவாசம் வேத வசனத்திற்காக செயல்படுகிறார். शत्रु परमेश्वर के वचन के विरोध से काम करता है। தேவ ஜனங்களை கடந்த நாட்களில் எதிர்மறையாக செயல்படுத்துவதை வேதத்திலே பார்க்கிறோம். अगर हम शास्त्र में देखना है कि वो परमेश्वर के जनों को उल्टा बल से काम कर रहा था उनके बीच में। ஆங்கிலத்தில் வாக் கான்ட்ரரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு எதிர்மறையாக செயல்படுத்துகிறது. वो शैतान विरोध करने वाला है। இந்த நாளில் கூட इन दिनों में நாங்கள் இந்த காலத்துக்கு ஏற்றபடி தேவனோடு உறவாட செயல்பட எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாங்கப்பா. हमें भी इसी समय के अनुसार परमेश्वर से संगति बनाने के लिए और उनका काम पूरा करने के लिए हमें बुद्धि में ज्ञान दे। வேத வசனத்தை परमेश्वर का वचन எந்த விதத்திலேயாவது किसी प्रकार में நிறைவேற்ற முடியும். पूरा कर सकता है। எங்களை பாக்கியவான்களாக மாற்றும். हमें धन्य बनाओ, எங்களை பாக்கியவான்களாக மாற்றும். हमें धन्य बनाओ प्रभु। முடியாது என்று சொல்ல முடியாது. और हम नहीं कर सकता है, मुझसे नहीं होगा। மனுஷ முகத்தை பார்க்கிறார், मनुष्य तो चेहरा को देखता है, தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். परंतु यहोवा मन को जानता है। தேவனுடைய காரியங்களை நீ விழுங்கி விடாது, परमेश्वर की बातों को तो निगल मत, விழுங்கி விடாது. निगलना नहीं। கர்த்தருடைய காரியத்துல
உண்மையுள்ளவராக இரு. परमेश्वर के कामों पर सच्चे रहो, நீ விலகி விடாது. दूर मत हटना। அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ये सब के समर्पित होंगे। ரீகாபாலா சாதுனாகா. Thank you, Jesus. வேத வசனத்தினால தான் எங்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது. हमें परमेश्वर वचन के द्वारा विश्राम मिलता है। வேத வசனத்தை கொண்டு தான் எங்களை நீ நடத்துகிறீர். और वचन के द्वारा हमें हम अगुवाई भी करता है எங்கள் ஜீவியத்தில் हमारी जिंदगी में। எந்த காலத்திலையும் எங்களை ஜீவிக்க நீ போதுமானவராக இருக்கிறீர். किसी परिस्थिति में समय में भी जीवन बिताने के लिए आप हमारे लिए இந்த काफी। வேத வசனத்தை நாங்கள் கீழ்ப்படிய முடியும். आपके वचन को हम मान सकते हैं। இதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். बातों को हम अभी पहचान लिया। உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். आपके समूह में समर्पित करता हूँ। தேவனாகிய கர்த்தாவே, ये मेरे परमेश्वर हुआ, எங்கள் மேல கிருபை வைத்து இதை போதித்தோம். हम पर अनुग्रह रखी बातों को सिखाया, தொடர்ந்து எங்களை நடத்தும் लगातार हमें कोई कीजिए। சொல்லி ஒப்புக்கொடுப்போம். हम अभी समर्पित करेंगे, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். प्रभु पर हम अभी अर्पित होंगे। கடந்த நாட்களா எங்களை நடத்தினீரப்பா. जैसे पिछले दिन में हमें अगुवाई किया, எல்லாம் வாயத்தன்னு சொல்லுவோமா? सभी को बोलकर करेंगे நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி. धन्यवाद धन्यवाद लायक धन्यवाद धन्यवाद இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ये हमारे अधिक पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, உம்முடைய சமூகத்தில் आपके समूह தாழ்த்தி வெறுமையாக்கி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். दीनता होकर हम समर्पित होता है। உம்முடைய ஞானத்தையும் आपकी बुद्धि போதுமான கிருபையும் और आपके अनुग्रह பலத்தையும் எங்களுக்கு தாங்க. बल भी हमें दीजिए। உம்முடைய வேத வசனத்தெல்லாம் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நிறைவேறாது. सारा वचन को पूरा करने के लिए हमें अनुग्रह दीजिए। கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாங்க. आज्ञा मानना हमें उसी बल உம்முடைய दीजिए। சமூகத்துல ये समूह எல்லா வேத வசனத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொடுக்கிறோம். सारे वचन को पूरा करने के लिए हम समर्पित होता है। தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். परमेश्वर का सारा आशीष को हम स्वतंत्र करने के लिए सौंपता है। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते पिता। ஆமென். आमीन। प्रभु आपके सबों के लिए आशीष करे. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. आमीन।